நெட் டிவி ஃபார் யூ வியூயர்ஸ்க்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். என் பேர் சாந்தி ஆனந்த். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் தமிழ் ஃபிலிம்ஸு, சீரியல்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் நான் படித்தது, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். நான் படித்தது எல்லாமே சென்னை. ஐ ஹவ் பீன் born and brought up in சென்னை ஒன்லி. நான் படித்தது சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டில் 12th வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். தென் அதுக்கப்புறமா எஸ்ஐடி காலேஜ் நான் பண்ணது பிஏ எக்கனாமிக்ஸ் என்னுடைய மேஜர். பிஏ எக்கனாமிக்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபிலிம் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் எங்கள் வீட்டில் டேடி சொன்னார், இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் யூ டு கெட் அ டிகிரி, தென் ஒன்லி யூ ஹாவ் டு கம் ஃபுல் ஃப்ளெஜ்ட் இன் சினிமா ஆர் சீரியல்ஸ், வாட் எவர் யோர் எய்ம் இஸ், என்ன துறையில் நீ எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கப்புறமா நீ உன்னோட இஷ்டம், ஃபஸ்ட் யூ கெட் அ டிகிரி அப்படின்னாரு. ஸோ வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஃபர்ஸ்ட் இயர் இட் செல்ஃப் ஆஃபர்ஸ் கேம். அப்போது எங்கள் பாட்டி ஷீ வாஸ் இன் ஜெமினி ஸ்டுடியோவில் ரொம்ப வருஷமாக அவங்க இந்த ஃபீல்டில் ஜெமினி சாரோடலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பேத்தியை கொண்டு வரணும் ஃபிலிம்ஸ்லேயும் சீரியல்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. அவங்க பேர் ஜெமினி வரலக்ஷ்மி. அந்த காலத்தில் சக்கரதாரி, ஏவிஎம்மின் பெண், அப்புறம் பிரேம பாசம், இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. சந்திரலேகாவில் ட்ரம் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நல்லா எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு ஆசை, இந்த ஃபீல்டில் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா டிகிரி முடிக்கணுன்னாரு. பாட்டி அதுக்குள்ளே ஒரு ஃபிலிம் ஆஃபர் வந்துருச்சு எனக்கு. ஸோ அது ஹாலிடேஸாக இருந்ததுனால ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் சீரியல் ஹீரோயினாக எனக்கு கிடச்சிது தூர்தர்ஷனில். மௌனம்ன்ற ஒரு சீரியல், அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆஃப் த ஃபிலிம்ஸில், சீரியல்ஸில். ஸோ அது முடித்த உடனே அதில் ஒரு வக்கீல் கேரக்டர் பண்ணேன். எனக்கு மலையாளம் சுத்தமாக தெரியாது. ஃபுல்லாக தமிழில் எழுதிட்டு அதை நல்லா படிச்சுண்டு முன்னாடியே நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் நடித்தேன். அது நல்லா டெலிகாஸ்ட் ஆச்சு, நல்லா போச்சு. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் என்னுடைய டிகிரி கோர்ஸை முடித்த உடனே எனக்கு சுகமான சுமைகளில் அப்போ தான் பார்த்திபன் சார் ஒரு சிஸ்டர் கேரக்டருக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டோம். அப்போ பாட்டி சொன்னாங்க, நானும் கூட வரேன், நம்ம 2 பேரும் போய் நம்ம மீட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு போனாங்க. அப்போ சார் எனக்கு பார்த்திபன் சார் பார்த்த உடனே அடுத்த நாள் அந்த ஷூட்டிங் இருந்தது. அதுக்கு முன்னாடி நாள் நான் அவரை போய் பார்த்த உடனே அவர் சொன்னார், ஒரு டயலாக் கொடுத்தார் என்கிட்ட, இந்த டைலாக்கை பேசி காட்டுமா அப்படின்னாரு. நான் உடனே அந்த டைலாக்கை பேசி காட்டினவுடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாளே எனக்கு ஷூட்டிங் இருந்துருச்சு. ஸோ அந்த தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆஃப் த ஃபிலிம். சுகமான சுமைகள் பார்த்திபன் சிஸ்டராக நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய படம் கௌரி மனோகரின்னு ஒரு படம் ஹீரோயினாக பண்ணேன். அபூர்வ ராகங்கள்னு ஸ்ரீவித்யா பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் சிங்கர் கேரக்டர். அது டைட்டில் ரோல் தான் பண்ணேன் நான். அதில் நல்லா போச்சு. அந்த ஒரு 2 வீக்ஸ் ஓடினாலும் ரொம்ப நல்லா போச்சு அந்த ஃபிலிம். எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது. லைக் இட் வாஸ் அ ஹெவி ரோல் ஃபார் மீ. ஏன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸாக அந்த அந்த ஹீரோயினை வச்சு தான் சப்ஜெக்டே ஃபுல்லாக. ஸோ அது முடித்த உடனே எனக்கு எங்கள் தம்பின்னு சத்யா மூவிஸ் கிடச்சிது, செகண்ட் ஹீரோயினாக பண்ணேன். அதுக்கப்புறமா அது பிரசாந்த் லீட் பண்ணார் அண்ட் சுபஸ்ரீ அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ நாகேஷ், லக்ஷ்மி மேடம் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபிலிமில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சத்யா மூவிஸில். தென் கோகுலம் படம் விக்ரமன் சாரோடது, அதில் பண்ணியிருக்கேன். அதில் அர்ஜுன் சிஸ்டராக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பாலச்சந்தர் சாரோட அறிமுகம் எனக்கு கிடச்சிது. கே பாலச்சந்தர் சார் என்னை பார்க்காமலேயே ஃபஸ்ட்டு அவருடைய சீரியல்ஸில் தான் நான் என்ட்ரி எனக்கு பண்ணார். ஸோ அவருடைய சீரியல் சன் டிவியில் வரச்ச நான் அந்த சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு டூயட்டில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் கொடுத்தாரு. மீனாட்சி சேஷாத்ரி டான்ஸ் டைரக்டராக அதில் இருப்பாங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் டான்ஸ் டைரக்டராக நான் அதில் பண்ணியிருப்பேன்.
அதோட அதுக்கப்புறம் ஒரு பிரேக், ஒரு சின்ன பிரேக் எனக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்ததுனால என்னை வந்து அவங்க வீட்டு சைடு, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடெலாம் நடிக்க வேண்டாம் அப்படின்னு, பிகாஸ் மை இன்லாஸ் வேர் பேரலைஸ்ட், அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தென் ஐ ஸ்டாப்ட் ஆக்டிங். ஒரு 5 years கேப். நான் வந்தது வந்து 91 எண்டில் வந்தேன். 95 வரைக்கும் ஆக்ட் பண்ணேன். 95 செப்டம்பரில் எனக்கு கல்யாணம் ஆகிடுது. 95 செப்டம்பர்லேருந்து 2000 வரைக்கும் நான் பண்ணலை எதுவும். ஐ வாஸ் இன் டு த ஃபேமிலி லைஃப். அதுக்கப்புறமா 2000 என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணார். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஃபிலிம்ஸ் அகெயின். ஏன்னா எனக்கு வந்து அது என்னமோ அது எனக்கு சரியாக வரலை. பிகாஸ் மை பாட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி என்னை நடிக்க வச்சதுனால நீ பண்ணு அப்படின்றதுனால தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து டான்ஸ் தான். பரதநாட்டியம் நான் கற்றுண்டேன். பேசிக்கலி ஐம் கிளாசிக்கல் டான்ஸர். சின்ன குழந்தையிலேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். டான்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் டான்ஸஸும் பண்ணியிருக்கேன். நாட் ஓன்லி பரதநாட்டியம், ஃபோக்கு, வெஸ்டர்ன், கிளாசிக்கல் அண்ட் ஸோ மெனி, எல்லா வகையான டான்ஸஸும் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம்ஸ்லேயும் அங்கேயும் நிறைய பண்ணியிருக்கேன். கோயில் ப்ரோக்ராம்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அப்போல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கச்சு எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பேஷன், எனக்கு டான்ஸுன்னா. ஸோ அதில் எனக்கு இம்பார்ட்டன்ஸாக நான் இருந்தேன். அப்புறமா இந்த கல்யாண லைஃப் வந்துட்டதுக்கப்புறம் ஐ ஸ்டாப்ட் எவ்ரிதிங். எனக்கு ஃபிலிம்ஸும் ஆக்ட் பண்ணுறது நிறுத்தியாச்சு, எல்லாமே டோட்டலி ஸ்டாப்ட் எவ்ரிதிங். 2000லேருந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார், உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, மறுபடியும் நீ ஏன் போகக்கூடாது, நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாத்தையுமே நீ எடுத்து போட்டுக்காத, வாட் எவர் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ, விச் கேரக்டர் இஸ் சூட்டபிள், நீ வந்து எடுத்து நல்லா சூஸ் பண்ணின்னு பண்ணு அப்படின்னாரு. என்டர் ஆனது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் என்டர் ஆகணுன்னா சரி பாலச்சந்தர் சார் போய் பார்க்கலான்னு பாலச்சந்தர் சார் போய் பார்த்தேன். அவர் அப்போது ஜன்னல்னு எடுத்துகிட்டு இருந்தார். அந்த ஜன்னலில் வந்து எனக்கு சுகன்யா மேடம் அதில் லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தார். ஒரு திட்னா, ஏன் நீ வந்து முன்னாடியே வரக்கூடாது, உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பேன் அப்படின்னு கூட கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. திடீர்னு என் ஹஸ்பண்ட் சொன்ன உடனே சரி ஓகே உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு உங்களை ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணுறேன் இப்போ தான் அப்படின்னு. சரி ஓகே நீ பண்ணு, நான் தொடர்ந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஹி வாஸ் வெரி மச் இன்ஸ்பயர்ட் அபவுட் மை ஆக்டிங். அண்ட் என்னை வந்து பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணி, நான் அவருடைய சீரியல்ஸ் ஃபஸ்ட்டு என்டர் ஆகும்போது பர்சனலாக ஃபோன் பண்ணி என்கரேஜ் பண்ணார், நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் கருணாநிதி ஐயா கூட அவங்க வந்து பாலச்சந்தர் சார் கிட்ட கேட்டாங்க, அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் உனக்கு வந்து சூட்டபிளாக இருந்தது. ஸோ ஐ வாண்ட் யூ give you a very nice character instead of giving some ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக உனக்கு நல்ல கேரக்டர் கொடுக்கணுன்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து உங்களோட சீரியல் நடித்தா போகிறோம், உங்கள் படத்தில் நடித்தா போகிறோம், அதுவே போகிறோம், எந்த கேரக்டர் இருந்தால் என்ன, ஐ வில் ஜஸ்டிஃபை த கேரக்டர் சார், யூ கிவ் மீ அ கேரக்டர் அப்படின்னு. சரின்னு அவர் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. அதுலேருந்து எனக்கு தொடர்ந்து இப்போ வரைக்கும் நான் ஃபிலிம்ஸ் அண்ட் சீரியல்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏவிஎம்லேயும் என்னை தொடர்ந்து ஏவிஎம் சரவணன் சார் என்னை ஹீரோயினாக போட்டார் ஆசைன்ற ஒரு சீரியல். அதுலேருந்து நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம்ஸும் எனக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன், மினிஸ்ட்ரி வழியாகவும் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் அப்படி போய்கிட்டு இருக்குது. இப்போ ஃபிலிம்ஸும் சீரியல்ஸ் போத் எது இருந்தாலும் அதை நான் நல்ல கேரக்டர்ஸ், எனக்கு சூட்டபிள் கேரக்டர்ஸ் இருந்தால் அதை சூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் இப்போது அட் ப்ரெசன்ட் லாஸ்ட்டாக ஒரு ஃபிலிம் பண்ணேன், ஹாக்கின்னு சொல்லிட்டு, இன்னும் ரிலீஸ் ஆகலை அந்த படம். அதில் வந்து ஹீரோயின் மதரா பண்ணியிருக்கேன். இப்போ அட் ப்ரெசண்ட்டாக ஒரு 4 சீரியல் பண்ணிட்டுருக்கேன். சன் டிவியில் வந்து சொந்த பந்தம்னு போயிட்டுருக்கு 11 o'clock. அவங்க எடுக்கிற அடுத்த ப்ராஜெக்டும் இப்போ சொந்த பந்தம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு ஷூட்டிங்கு. அவங்களோட அந்த கம்பெனியோட அடுத்த சீரியலும் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், அபூர்வ ராகங்கள்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரோமபுரி பாண்டியன் கலைஞர் டிவியில் 8:30 மணிக்கு பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ராஜ் டிவியில் 9 மணிக்கு நைட்டு என் இனிய தோழியே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஹீரோயின் மதர் ரோலாக பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீ தமிழில் வந்து லக்ஷ்மி வந்தாச்சு, சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ப்ரொடக்ஷனில், சதாசிவம் டைரக்டர் அவருடைய டைரக்ஷனில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஹீரோயின் சித்தியாக பண்ணிட்டுருக்கேன். இந்த 4 சீரியலும் போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஃபிலிம்ஸ் வந்து இப்போது நான் கடைசியாக பண்ணது ஹாக்கி தான், வேறு எதுவும் இல்லை. அட் ப்ரெசண்ட் இப்போ தான் இதுதான், இந்த 4 சீரியல் தான் போயிட்டுருக்குது. நான் வந்து பிறந்தது வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் தான் பிறந்தேன், பிராமின் தான் நான். ஆனால் என் கல்யாணம் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ், அப்பா பார்த்து வச்சது. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன். அவர் 4 வருஷம் கழித்து தான், ஆக்சுவலி
there was no ஃபோர்ஸ். எனக்கு வந்து நான் கன்வெர்ட் ஆகிட்டேன், ஆனால் யாருமே எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணலை என்னை வந்து நீ வந்து கிறிஸ்டியன் ஆகணும் அப்படின்ட்டு. என்னோடய மேரேஜ் வந்து பிராமண முறைப்படி தான் நடந்தது. அவங்க சைடு எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் பிராமின் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணோம் நாங்கள். என் ஹஸ்பண்டோட மதர் அண்ட் ஃபாதர் 2 பேருமே பேரலைஸ்டு. ஸோ அப்போ அவர் வந்து நான் கல்யாணமே வேண்டாம், ஏன்னா கல்யாணம் பண்ணேன்னா எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு என் பொண்டாட்டி சொன்னேன்னா அவள் பின்னாடி போயிட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதை பொண்டாட்டி எங்கே தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாளோன்ற பயத்தில் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது அவங்க வந்து இன்லாஸ் வந்து சொன்னாங்க, இல்லை என் பையனுக்கு கல்யாணம் நடந்தால் போகிறோம், எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ரிலீஜன் எந்த கேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, வி டோன்ட் மைண்ட், பட் மை சன் ஷுட் கெட் மேரிட் அப்படின்றதுனால அவங்க வந்து மத ஜாதி எதுவும் பார்க்கல. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய பேர் இன்டர் ரிலீஜியஸ் இல்லை, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். என்னோடது தான் ஃபஸ்ட்டு இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ். ஸோ அப்பா வந்து பார்த்து வச்சார். எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க கிறிஸ்டின்னே தெரியுது. எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் அவங்க கிறிஸ்டின்றது ஃபஸ்ட்டே தெரியும். பட் என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் கிறிஸ்டின் தெரியும். நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. பிகாஸ் நாங்களும் ஜீசஸும் நான் படித்தது கான்வென்ட் தான், பான்சகஸ் கான்வென்ட், அப்புறம் சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அதனால் நான் சேப்பல் போவேன், எல்லாம் ப்ரே பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன், ஸ்லோகாஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸ்லோகாஸ் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லா ஸ்லோகங்களும் சொல்லிட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போவேன். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்டான்ச் ஹிந்துவாக இருந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போது இவரை கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் நான் வந்து ஹிந்துவாக தான் இருந்தேன். யாருமே என்னை வந்து மாறணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்களும் அவங்களுடைய இது எனக்கு கற்றுக் கொடுக்கல, எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து சில பேசிக் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தோடனே நீங்கள் வந்து மாறணுன்னொடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏன் உங்கள் ஜீசஸ் வந்து ஒத்துக்க மாட்டாரா, நீங்கள் வந்து நான் அப்படியே இருந்தால் அவரோட குழந்தையாக ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்லாம் கூட நான் கேட்டதுண்டு. நான்லாம் அப்படி இல்லை, நான் ஹிந்துவாக பிறந்தேன், ஹிந்துவாக தான் சாவேன் அப்படின்ற மாதிரிலாம் டயலாக்லாம் பேசினேன். அதுக்கப்புறமா பைபிள்லேயே போட்டிருக்கு, உன்னை தாயின் கருவிலிருந்து உன்னை நான் தெரிந்தெடுத்தேன், நீ எனக்குரியவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிளில் எசையால் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து தாயின் கருவில் நான் இருக்கும்போதே என்னை தெரிந்தெடுத்து என்னை மீட்டு கொண்டு எனக்குரியவள் அப்படின்னு ஆண்டவர் குறித்து வச்சுட்டார். அதனால் நான் வந்து பிடிவாதமாக இருந்தாலும் ஆண்டவர் அவருக்குரிய நேரத்தில் என்னை வந்து அழைச்சார். நான் வந்து அவரால் தொடப்பட்டு அவரை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நான் வந்து கிறிஸ்டினா ஒரு 4 வருஷம் கழித்து தான், கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழித்து தான் நான் மாறினேன். மாறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பைபிள் கிடச்சி, பைபிளில் இருக்கிற அத்தனை வசனங்கள், அத்தனை உவமைகள், பேரபிள்ஸ் எல்லாமே எனக்கு தூய ஆவியானவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தா. ஹோலி ஸ்பிரிட் தான் என்னை ரிவீல் பண்ணது எல்லாமே. எனக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும்னு ஒருத்தர் கூட எனக்கு வந்து அவங்க சைட்லேயோ என் சைடு ஃபுல்லாக பிராமின் சைடு அப்பா அம்மாலாம் ஒத்துக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது கிறிஸ்டியானிட்டி பற்றி. பட் அவங்க சைட்லேருந்து எதுவுமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல கிறிஸ்டியானிட்டி பற்றி. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் God through the Holy Spirit he taught me everything. தூய ஆவியானவர் மட்டும்தான் எனக்கு வந்து துணையாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு கட்டத்துலேயும். இப்போ வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேசிக்கலி கிளாசிக்கல் டான்ஸர்ன்றதுனால டான்ஸ் வந்து ஒரு பேஷனாக இருந்தது. ஸோ ஐ யூஸ் டு டான்ஸ், கோயிலெல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ரொம்ப வருஷமாக ஒரு சபையில் வந்து டான்ஸர் தேவைப்பட்டதுனால என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் 16 இயர்ஸ் டான்ஸ் விட்டுட்டேன். நான் ஒரு 16 இயர்ஸ் டான்ஸ் விட்டுட்டு ஃபேமிலி லைஃப்லேயே இருந்துட்டதுனால சீரியல்ஸ் ஃபிலிம்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கலாம், டான்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. எங்கன்னா ஒரு கேத்தலிக் சீரியல் ஒன்று பண்ண, கேத்தலிக் சபைக்காக ஒரு சீரியல் ஒன்று பண்ண, சேக்ரமெண்ட் ஆஃப் அனாயிண்டிங் ஆஃப் த சிக், சகாயம் சொல்லிட்டு அதோட பேர். அதை வந்து ரிவ்யூ போட்டாங்க. ரிவ்யூ போட்ட அன்னைக்கு அந்த சபையிலேருந்து அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் வந்திருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஜேஆர் ரோபர்ட்டு, அந்த அங்கிள் பேர் ரூபர்ட் ரகுநாதன். இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அங்கே வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு யாராவது கிளாசிக்கல் டான்ஸர் தெரியுமா? நாங்கள் பிரஜாபதின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நாட்டிய நாடகம் ஜீசஸ் கிரைஸ்ட்
கிரைஸ்ட்டை பற்றி நாங்கள் வெளியில் நார்த்லேயும் சவுத்துலேயும் பல இடங்கள்ல இந்தியா முழுக்க நாங்கள் டான்ஸ் ட்ராமாவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு டான்ஸர் எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை ஆண்டி, எனக்கு 16 இயர்ஸ் நான் டான்ஸ் விட்டுட்டேன், நான் இப்போல்லாம் நான் பண்ணுறதில்ல, எனக்கு கிளாஸும் கிடையாது, நான் கிளாஸும் வச்சுக்கல, எனக்கு தெரியாது ஆண்டி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. நீங்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கல, அவங்க போயிட்டாங்க. நானும் கால் பண்ணலை. அவங்க 2 நாள் கழிச்சு டைரக்டர்கிட்ட என்னோடய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, அன்றைக்கி வந்து நாங்கள் வரக்கூடிய நிலைமையில் இல்லை, விஜில் சர்வீஸ் இருந்தது, இரவு முழுது ஜெபம் இருந்தது, எங்களுக்கு வரக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து நாங்கள் வந்து 1.5 வருஷமாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம், எங்களுக்கு ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஜெபிப்பாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அழுது ஜெபிப்பாங்களாம், ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் எங்களுக்கு தேவை எங்களோட டான்ஸ் ட்ராமாவுக்கு அப்படின்னு அந்த பிரஜாபதிக்காக அவங்க ஜெபிக்கிறது உண்டா. ஸோ 1.5 வருஷமாக நாங்கள் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் வந்து அன்னைக்கு போசுனார், நான் அந்த பொண்ணை இன்னைக்கு நான் காட்ட போகிறேன், நீங்கள் போங்கன்னு சொன்னார். நாங்கள் அன்றைக்கி அங்கே தான் வந்தோம், அந்த ரிவ்யூக்கு வந்திருந்தோம். நாங்கள் வரதா இல்லை, பட் அந்த ரிவ்யூக்கு ஆண்டவர் போசுனதுனால நாங்கள் அங்கே வந்தோம். அப்போ தான் எல்லோரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க, நீங்கள் அங்கே வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போது ஆண்டவர் வந்து அங்கிள் காதில் பேசினார்மா, இந்த மாதிரி அந்த பொண்ணு தான், நான் அந்த சாந்தின்ற பொண்ணு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் என்னோட ஊழியத்தை அவள் தான் செய்யணும், அவள் நல்ல டான்ஸர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் போய் அவகிட்ட பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னதா இவங்க என்கிட்ட சொன்னாங்க. சரின்னு அங்கிள் வந்து அப்போ தான் என்கிட்ட வந்து அதை கேட்டார். அவங்க அன்றைக்கி ரிவீல் பண்ணலை, ஆனால் அடுத்த நாள் எனக்கு ஃபோனில் ஆண்டி வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க, அன்றைக்கி ஆண்டவர் சொன்னதுனால தான் உங்ககிட்ட வந்து அப்படி கேட்டோம், நாங்கள் இன்டைரக்டாக கேட்டோம், வேறு ஏதாவது கிளாசிக்கல் டான்ஸர் இருக்காங்களான்னு கேட்டோம், ஆனால் நீங்கள் உங்கள் வாயிலே சொல்லிட்டீங்க நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸரு, ஆனால் நான் ஆடுறதில்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆஹா, ஆண்டவரே வந்து என்னை கூப்பிட்டுருக்கிறதுனால இவ்வளோ கோடான கோடி மக்கள் இருக்கும்போது என்ன தேர்ந்தெடுத்துருக்கிறாரா இந்த டான்ஸுக்கு அப்படின்ன உடனே இம்மீடியட்டாக நான் வந்து சொன்னேன், ஆண்டி நான் வந்து நிச்சயமாக நான் வந்து ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் அந்த அந்த பிரஜாபதியில் நான் டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு உடனே ஏற்றுண்டு பண்ணேன் நான். ஏன்னா ஆண்டவருடைய அழைப்பு வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படுறதில்ல. அழைச்சவங்க வந்து அவங்க கருவில் இருக்கும்போதே அவர் வந்து தெரிந்தெடுத்திருக்கிறார், இவ என்னோட ஊழியத்தை செய்யணும், இவங்க என்னோட ஊழியத்தை செய்யணும்னு ஆண்டவர் கருவில், தாயின் கருவில் இருக்கும்போதே தெரிந்தெடுத்துப்பாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொடுப்பனை வந்து எனக்கு கிடச்சது நிஜமாக நான் பண்ண பெரிய பாக்கியம்னே சொல்ல. நான் வந்து ஐம் நாட் வர்தி, பட் ஸ்டில் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அந்த ஆண்டவரை வந்து என்னை ஊழியத்துக்கு, அவருடைய ஊழியத்துக்காக நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கும்போது எனக்கு ரொம்ப அளவிட முடியாத மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், ஆண்டி நான் செய்கிறேன் ஆண்டி அப்படின்ட்டு. நான் சேர்ந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் தொடர்ந்து நிறைய நார்த்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சவுத்துலேயும் பண்ணிகிட்ருக்கோம். நார்த்தில் ஹிந்தியில் பண்ணுறோம், நாங்கள் சவுத்துலேயும் பண்ணிகிட்ருக்கோம், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர்லாம் போயிருக்கோம். அங்கே வந்து ஃபுல்லாக லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வி டெபிக்ட் இன் டான்ஸ் ட்ராமா வைஸ் அண்ட் டான்ஸ், தனியாக கிளாசிக்கல் டான்ஸும் அதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இங்கே சவுத்துலேயும் பண்ணிகிட்ருக்கேன், மதர் மேரியா பண்ணிகிட்ருக்கேன் அதில் கேரக்டர், ப்ளஸ் மார்த்தான்ற ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது. அண்ட் சீரியல்ஸும் ஃபிலிம்ஸும் எது வந்தாலும் அதுலேயும் சரி, டாக்குமெண்ட்ரி, என்ன டெலிஃபிலிம்ஸ் எது வந்தாலும் எனக்கு ஆக மொத்தத்தில் எனக்கு ஒர்க் வேணும், அவ்வளோதான். ஸோ அது அப்படி போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் அப்படி கடவுளுடைய கிருபையில் தான் நான் வந்து சர்ச் பண்ணின்னு போகலை, ஃபிலிம்ஸ் சீரியல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி எது இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு தராரு. ஒன் டோர் க்ளோசஸ் அனதர் டோர் ஓப்பன்ஸ், ஹீ இஸ் கிவிங் மீ, பிகாஸ் ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் பிலீஃப் ஆன் ஹிம். என்னை பற்றி எனக்குள்ளேயே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஆண்டவர் மேலே எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அவர் எனக்கு வந்து எனக்கு தேவையானதை, எனக்கு பெஸ்ட்டானதை அவர் கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனாலேயே எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும், என் ஹஸ்பண்ட் இறந்து 7 வருஷம் ஆச்சு, அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு துணை. எனக்கு குழந்தைங்க கிடையாது, ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு வந்து எல்லா விதத்துலேயும் எல்லாவற்றிலும் எனக்கு கைடன்ஸு, எனக்கு எல்லாமே அவர் தான் எனக்கு கூட இருந்து எனக்கு இப்படி போ அப்படி செய் அப்படின்றத அவர் சொல்லி சொல்லி கொடுப்பா. ஏன்னா எப்போ எனக்கு டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் நான் சர்ச் போயிடுவேன், மாஸ் அட்டன் பண்ணுவேன், போய் உட்காந்துருவேன் அவர்கிட்ட, நற்கருணை முன்னாடி உட்காந்துட்டேன்னா அவர் அவ்வளோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் தேடி தான் மனுஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி வரைக்கும். ஆனால் அந்த அமைதி நிம்மதி எனக்கு இன்றைக்கே கிடச்சிடுது. எனக்கு வந்து எல்லாமே அவர் தான் எனக்கு.
அவர்கிட்ட இருந்தால் போகிற எல்லாமே எனக்கு தேவையானது. நான் வந்து தேவைன்றது அவர்கிட்ட நான் கேட்குறதே கிடையாது, எதுவுமே கேட்குறது கிடையாது. எல்லோரும் வந்து பெட்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து அவங்கக்கிட்ட அவர்கிட்ட வந்து பெட்டிஷன்ஸ் எந்த கடவுளாக இருக்கட்டும், அது ஹிந்து மதம் முஸ்லீம் யாராக இருக்கட்டும், வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க அவங்க. பட் எனக்கு வந்து அப்படி குறைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் எப்போதுமே அவரை நேசிக்கிறேன், ரொம்ப அளவு மிகுந்து நேசிக்கிறேன். அதாவது அளவு கடந்து நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, ஓவர் லவ் அப்படின்னு சொல்லுங்க. அந்த அஃபெக்ஷன் அவர்கிட்ட இருக்கிறதுனால, அவரை தேடி போகிறதுனால, அவர் எனக்கு தேவையானது எல்லாமே அவரே எனக்கு செய்கிறாரு. நான் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்யும் கடவுள் அவர். அதனால் எனக்கு இந்த ஒரு அழகான வீட்டையும் எனக்கு அவரே கொடுத்தாரு, அவரே பார்த்து கொடுத்தாரு எனக்கு. நான் இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை நான் கேட்கக்கூட இல்லை. எனக்கு வந்து ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, எனக்கு இப்போ வீடு இல்லாமல் இருக்கேன், வீட்டை காலி பண்ணிட சொல்லிட்டாங்க, எனக்கு வீடு வேணும், நீங்கள் தான் எனக்கு பார்த்து கொடுக்குறீங்கன்னு அழகாக அந்த வீட்டை எனக்கு அழகாக வழி நடத்துகிறாரு. எனக்கு தேவையானது எல்லாமே அவரே செய்கிறாரு. எனக்கு சீரியல் இல்லைன்னா கூட, ஆண்டவரே எனக்கு சீரியல் இல்லைன்னா அவர் வந்து தானாக வந்து எனக்கு எல்லாமே ஒன் டோர் க்ளோசஸ் அனதர் டோர் ஓப்பன்ஸ்ன்ற மாதிரி அவர் எல்லாமே அவரே எனக்கு வந்து கொடுக்குறாரு. அதனால் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு இன்றைக்கு அதாவது 1 பேதுரு 5:7 சொல்வாங்க, உன் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் உங்கள் மேல் நான் கவலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா கேஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ் ஆன் மீ பிகாஸ் ஐ கேர் ஃபார் யூ அப்படின்னு. யாருமே இப்போ கவலை, அதாவது ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோ ஒரு வயசுக்கு வந்த பையனோ வந்து ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் வயசுக்கு வந்த பொண்ணு பாரமாக இருக்குமா, அதை கல்யாணம் எப்போ பண்ணி கொடுப்போம் அப்படின்றது தான் பேரண்ட்ஸோட தவிப்பாக இருக்கும். ஒரு வயசுக்கு வந்த பையன் வந்து எப்படாப்பா வேலைக்கு போவான், எப்போ இவன் சம்பாரித்து நம்மளை காப்பாற்றுவான்னு பேரண்ட்ஸுக்கு ஏக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பேரண்ட்ஸே அவ்வளோ பேர்டனிசமாக தங்களுடைய பிள்ளைகளை நினைக்கும் போது, ஆண்டவர் வந்து சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அந்த சுமையை அவர்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. ஸோ தட் பேர்டன்ஸ் எல்லாம் குறையும் அப்படின்றதுனால. ஏன்னா நான் அவர்கிட்ட எல்லா கவலைகளையும், நாளைக்கு எனக்கு வந்து கவலைகளே கிடையாது, என்ன உங்களுக்கு வந்து ஆசைகளே இல்லையா, அவங்களுக்கு கவலைகளே இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாமே போதுன்ற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அது போதும் எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கை நடக்குது. வேண்டாததெல்லாம் ஆண்டவரே அப்படியே விலக்கி விட்டுடுவார். எனக்கு தேவையில்லாததெல்லாம் அவருக்கு தெரியும், வேண்டாம் அப்படின்னு அவரே விலக்கி விட்டுருவார். அதனால் எனக்கு நானாக தேடி போய் வலிய போய் நான் வந்து ஏதாவது ஒரு இதில் குட்டையில் விழுந்தால் தான் ஆண்டவர் என்னை வந்து தூக்கி விடுவார். லைக் இதில் போவாத அப்படின்னு எனக்கு தூய ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார். இதில் போவாதம்மா, அதில் வந்து அது சரியில்லை, அந்த பாதை சரியில்லை, இந்த பாதையில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்துலேயும் எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு தூய ஆவியானவர் மூலமாக எனக்கு சொல்லி கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா பாரங்கள், சுமைகள், கட்டுகள், பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர்கிட்ட நான் கொடுத்துருவேன். அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவரே எல்லாத்தையும் ஹீல் பண்ணிடுவார், அவரே எல்லாத்தையும் கவனிச்சுப்பார். இன்றைக்கி வரைக்கும் அவர் மட்டும்தான் எனக்கு துணை, அவர் தான் என்னை வழி நடத்துகிறாரு. அண்ட் ப்ரைஸ் பீ டு காட் அண்ட் க்ளோரி பீ டு காட். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிராமின் இதுலேருந்து வந்து இவ்வளோ ஆழமாக வந்து ஆண்டவரை நான் வந்து பற்றி கொண்டிருக்கிறேன்னா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹிந்து கடவுள்னால் அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட். என்னென்னா தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகிறச்சே நான் ஸ்லோகாஸ் சொல்லாமல் நான் போகிறதே கிடையாது. ஸ்லோகாஸ் டெய்லி அந்த ஸ்லோகங்கள் சொல்லிட்டு தான் போவேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய வியாதி இருந்தது. என்னென்னா அனீமிக், ரொம்ப சிவியர் அனீமிக். எனக்கு வந்து பிளட் ஹிமோக்ளோபின் வந்து ஒரு உமனுக்கு வந்து 12 கிராம்ஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது, டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து 5 கிராம்ஸ்க்கு மேலே ஏறவே ஏறாது. ஒரு சமயம் வந்து 2.8க்கு வந்துருச்சு. 2.8க்கு வந்துட்ட உடனே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவும் பாட்டியும் ஐஷின் போனாங்க. அங்கே வந்து எனக்கு பிளட் எடுக்கிறாங்க, என்ன குரூப்புன்னு தெரியறதுக்காக எடுக்கிறாங்க, வரவே இல்லை பிளட்டு. 2.8ன்னு ரொம்ப மெலீஸாக ஒரு தண்ணி மாதிரி வந்துச்சு. ஸோ டெஸ்ட் பண்ணி பிளட் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. 2.8ன்னு பார்த்தோன்னே டாக்டர் வாஸ் ஸோ ஷாக் டு ஹியர், எப்படி நீ உயிரோடு இருக்க அப்படின்னு டாக்டரே கேட்குறாரு. அப்போது எனக்கு நினைவு வரல. ஆனால் இப்போ அந்த வசனத்தை கேட்ட உடனே எனக்கு இன்னொரு வசனம் பைபிள் ஞாபகம் வந்துச்சு. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவர் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய வார்த்தை வந்து இன்னைக்கு என்ன காப்பாற்றிட்டு, இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்க. ஸோ அப்படி நான் வந்து அனீமிக்கா ஒரு 24 வருஷம்
பெரும்பாடுள்ள பெண்ணை வந்து நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம். பெரும்பாடுள்ள பெண்ணு 12 வருஷமாக அவள் ரத்தப்போக்கில் கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போகிறோம் நான் குணமடைவேன்னு மனசில் நினச்சிண்ட உடனே அவளுக்கு குணமாச்சான். நான் வந்து 24 வருஷம் கஷ்டப்பட்டேன், ஆண்டவரை அறிஞ்சிக்காதவ. ஆனால் ஆண்டவராக என்னை தேடி வந்து நான் வந்து உண்மையான கடவுளை தேடி போனேன். அப்போது நான் ஹிந்துவாக இருக்கும்போது இந்த உலகத்தை யார் படைச்சிருப்பா, இந்த உலகம் இவ்வளோ அழகாக படைச்ச அவர் வந்து இந்த சிவனா விஷ்ணுவா இல்லை முருகனா, நாங்கள்லாம் வந்து அந்த ஹிந்துஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த எல்லா கடவுளையும் அப்படி வச்சு அவங்க வந்து வேண்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் எல்லா கடவுளும் அப்படியே வச்சுருப்போம் நாங்கள். சரி இந்த கடவுள் படிச்சிருப்பாரா, இந்த கடவுள் படிச்சிருப்பாரா, யார் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போவே தேட ஆரம்பிச்சிட்டேன், எது உண்மையான கடவுள், உலகத்தை விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த கடவுள் யார் அப்படின்றது தேட ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து கொஞ்ச நாளை கழிச்சு, அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த உண்மை ஆண்டவராக தேடி வந்து என்னை வந்து அந்த அனீமிக் நோயை வந்து 30 கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க ஹிந்துஸில். பட் தினமும் நான் ஸ்லோகம் சொல்லி தினமும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறவ, ஏன் அந்த ஒரு தேவர் கூட, அந்த ஒரு கடவுள் கூட என்னை வந்து காப்பாற்றலை. ஆனால் நான் ஆண்டவரை அறிஞ்சிட்ட உடனே அவர் நான் கன்வெர்ட் கூட ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே எனக்கு வந்து மாதா மூலமாக எனக்கு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். என்னுடைய நோயை குணப்படுத்தினார். அனீமிக் வந்து என்னை முற்றிலும் எனக்கு நீங்கி போய் நான் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் டான்ஸ் ஆடுறேன். ஆனால் ஸ்டாமினா இருந்தால் தான் முடியும் டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படின்னுவாங்க. ஆனால் அனீமிக்காக இருக்கிறவங்க எப்படி ஸ்டாமினா இருக்க முடியும் இல்லைங்களா. அதனால் ஆண்டவர் அந்த நோயையும் எனக்கு குணப்படுத்தி இன்றைக்கி அவருடைய ஊழியத்துக்காக என்னை ஆட வச்சுருக்காரு. சின்ன வயசுலேருந்தே என்னை தெரிந்தெடுத்த கடவுள் இன்றைக்கி என்னோட கூட இருந்து எனக்கு பலனை தந்து எனக்கு வந்து எல்லாவற்றையும் தந்து என்னை வந்து அவருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அவருக்கே துதி கணம் புகழ் மகிமை எல்லாம் அவருக்கே. என்னுடைய மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸஸ் டான்ஸில் அப்படின்னு சொன்னேன்னா, ஒன் டைம் நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி வந்து பல இடங்களில் பண்ணுறோம், இந்தியா முழுக்க. நார்த்லேயும் பண்ணுறோம், சவுத்லேயும் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சமயம் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு போனோம். நாங்கள் பஞ்சாப்லேயும் பண்ணியிருக்கோம், ஜம்மு காஷ்மீர்லேயும் பண்ணியிருக்கோம். போன வருஷம் ஜம்மு காஷ்மீர் போனோம். அப்போ வந்து அதில் எனக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எனக்கு வந்து ஈவன் தோ ஐ எம் க்யூர்ட் ஆஃப் அனீமிக், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாமினா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போதும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ரிஹர்சல்ஸ் எப்போது எனக்கு ப்ரோக்ராமோ ஒரு 2 நாள் முன்னாடி தான் ரிஹர்சல் பண்ணுவேன். ஸோ 2 தடவை தான் நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்ட உடனே த ஹோல் டான்ஸ் ட்ராமா வில் பி இன் ஹிந்தி. பிகாஸ் அங்கெல்லாம் வந்து நார்த்துன்றதுனால வி யூஸ் டு டூ இட் இன் ஹிந்தி, ஃபுல் டான்ஸ் ட்ராமா. இந்த பரதநாட்டியமும் இன்னொரு சில ஃபோக்ஸ் மட்டும்தான் தமிழில் இருக்கும். ஸோ நான் சோலோவாக பரதநாட்டியம் பண்ணுறதுனால ஆண்டி வந்து சொன்னாங்க, சில ஃபோக்ஸ் எல்லாம் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, பரதநாட்டியம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அது தமிழில் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியாது அப்படின்னாங்க. ஆனால் சடனாக அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அங்கே மெயின் விஐபிஸ்லாம் வந்து இல்லை பரதநாட்டியம் எங்களுக்கு வேணும், நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டில் சரி பரதநாட்டியம் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டே வந்து 2 days ப்ரோக்ராமு, ஜம்மு காஷ்மீரில் 2 நாள் ப்ரோக்ராமு. ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஒரு 7 நிமிஷம் பாட்டு, ஆண்டவரை வந்து வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு, பூரண அழகுள்ளவரே அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர் எழுதின பாட்டு. அந்த பாட்டுக்கு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன் நான் அந்த ப்ரோக்ராம்ஸில். ஸோ அப்போது அந்த 7 நிமிஷம் பாட்டை நான் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப முடியாமல் அந்த டான்ஸ் முடிஞ்ச உடனே என்னால் ஆடிட்டு எப்படியாவது ஆடணுமேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு நேராக பேக் ஸ்டேஜ் வந்து அப்படியே உட்காந்துட்டேன் நான். என்னால் நகரவே முடியல, எனக்கு அடுத்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட என்னால் முடியல, அவ்வளோ வீக் ஆகிடுச்சு உடம்பு, ரொம்ப மூச்சு பயங்கரமாக வாங்கிச்சு, என்னால் முடியல. அதுக்கப்புறமா அடுத்த நாள் கொஞ்சம் நல்லா இது ஆகிட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு தான் நான் போனேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆண்டி வந்து சொன்னாங்க, காலையில் பரதநாட்டியம் வேண்டாமா, நீ பண்ண வேண்டாம், நேராகவே மதர் மேரி கெட்டப்புக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப வீக்காக இருந்தேன் நான், என்னால் முடியவே இல்லை பண்ணுறதுக்கு. பிகாஸ் த கிளைமேட் வாஸ் ஸோ ஹாட் தேர். நாங்கள் போனது மேல போனோம். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ட்ராவலிங்கில் வேறு ரொம்ப இதுவாக இருந்ததுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ஆண்டி சொல்லிட்ட உடனே ஓகே ஆண்டி அப்படின்னு சொன்னேன். திடீர்னு அங்கிள் வந்து, அம்மா மத்தியானத்துக்கு மேலே, தட் இஸ்
ப்ரையர் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடி வந்து சொல்கிறாரு, அம்மா அவங்க வந்து இன்றைக்கி மிலிட்ரியிலேருந்து ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வராங்க, ஸோ அவங்க கிளாசிக்கல் வேணும்னு கேட்டுட்டாங்க, நீ வந்து 10 நிமிஷம் டான்ஸ் இருக்குது இல்லையா அது பண்ணு அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. நான் ப்ராக்டிஸே பண்ணலை, சுத்தமாக ப்ராக்டிஸே பண்ணாமல் அப்புறம் அங்கே ஒருத்தர்கிட்ட செல்லில் வச்சுருந்தாங்க, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆண்டிக்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டி ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்ய வந்திருக்கோம் ஆண்டி, நான் வந்து நேர்த்தியான பலியாக செலுத்தணும், நான் அறக்குறையாக அவருக்கு செலுத்தக்கூடாது, எனக்கு உடம்புல ஸ்டாமினா இல்லை ஆண்டி, எனக்கு வீக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், இப்படியே போய் நான் எப்படி நான் 10 நிமிஷம் நேற்றுக்கு 7 நிமிஷம் டான்ஸ் கூட என்னால் ஆட முடியல, 10 நிமிஷம் எப்படி நான் ஆட போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி, நான் ஆண்டவரை நான் வெட்கப்படக்கூடாது, ஆண்டவரை வெட்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் வந்திருக்கேன், அவருக்கு நேர்த்தியான பலியாக நம்ம செலுத்தணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நீ பயப்படாத நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேக் ஸ்டேஜுக்கு வந்து எனக்கு ப்ரே பண்ணாங்க, ப்ரே பண்ணிவிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ் ஏறினேன், ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே முழுக்க முழுக்க என்னையே உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் வந்து இங்கே வெக்கமடையக்கூடாது, நீங்கள் வந்து என்னை பலப்படுத்துங்க, நான் ஆட போகிறது கிடையாது, நீங்கள் ஆடணும் எனக்கு பதிலாக, நீங்கள் வந்து ஆடுங்க எனக்கு பதிலாக, எனக்கு பலப்படுத்துங்க, என் கால்களை பலப்படுத்துங்க, நான் உன் கால்களை பெண்மானின் கால்களை போல ஆக்கி உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் வைப்பேன் என்று சொன்னீர் அல்லவா, நீர் எனக்கு பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜ் ஏறிட்டேன். 10 நிமிஷம் சாங்கு. ஸ்டார்டிங்கில் சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா விகரஸாக ஆடுவாங்க, அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு வந்து ஸ்டெமினா குறையும் இல்லைங்களா. ஆனால் எனக்கு அப்படி இல்லவே இல்லை. எனக்கு ஆடுறச்ச எப்படி இருந்தோ ஸ்டார்டிங்கில் அதை விட பல மடங்கு ஆடுன்னு ஆடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பாட்டியும் முடிஞ்சிடுச்சு, ஃபுல் 10 நிமிஷம் ஆடி முடிச்சு கூட ஐ வாஸ் ஸ்டாண்டிங் வெரி விகரஸ்லி. எனக்கு எப்படி அந்த மாதிரி பலம் வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு அவ்வளோ உற்சாகமாக இருந்த ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு என்னை பலப்படுத்தினார். அதாவது ஆண்டவர் வந்து பிலிப்பியர்கள் 4:13 சொல்கிறாரு, எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்துவை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. அதுதான் எனக்கு வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் எப்போதும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்றாரு. ஸோ அவருடைய கிருபைகளும் அவருடைய ஆசிகளும் அவருடைய பலனும் எனக்கு தந்து உற்சாகத்தை தந்து அந்த அவருடைய ஊழியத்தை செய்ய என்னை வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்துகிறார் ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக. நான் எப்போதும் அவருக்கு மகிமை செலுத்தணும், அவருக்கு மட்டுமே அந்த மகிமை போகணும் அப்படின்றத ஒரு குறியாக நினச்சிண்டு நான் பண்ணின்னு இருக்கேன். நிச்சயமாக ஆண்டவர் வந்து என்னை வந்து வெட்கப்படுத்தவே விட மாட்டார். எந்த ஒரு வகையாகட்டும், ஈவன் சீரியல்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபிலிம் ஆகட்டும், யார் மூலமாகவும். ஃபிலிம்ஸில் வந்து நிறைய பேர் சீரியல்ஸில் என்னோட கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் எஸ்பெஷலி நான் சொல்கிறேன், அவங்க ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடம் நிறைய பேர் எங்களோட நடிச்சிருக்காங்க, நிறைய லேடி ஆர்டிஸ்ட் எங்களோடலாம் நடிச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்தனா எங்களுக்கு கிண்டல் பண்ணணும்னு தோணும், டீஸ் பண்ணணும்னு தோணும், ஆனால் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தோண மாட்டேங்குது, நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்வாங்க. இதெல்லாம் எதனால் சொல்கிறேன்னா, நான் என் பெருமைக்காக சொல்லலை, ஆண்டவர் என்னை அந்த உயர்வான தன்மையில் வச்சுருக்கிறாரு. என்னை எப்படி நடத்தணும், எப்படி மற்றவங்க கண்ணோட்டத்தில் எப்படி என்னை வந்து அவங்க பார்க்குறாங்க, அந்த ஒரு உயர்வான தன்மையில் என்னை அழகாக மகிமையோடு வச்சுருக்கிறாரு. அதை நினச்சி நான் ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ நேரம் என்னோட ஃபீலிங்ஸ், என்னுடைய சீரியல்ஸ், என்னுடைய ஃபிலிம்ஸு, இதெல்லாம் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இதில் என்னுடைய மினிஸ்ட்ரி ஒர்க்கில், டான்ஸ் ப்ரோக்ராம்ஸில், இதிலெல்லாம் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க எனக்கு வாய்ப்பு தந்த நெட் டிவி ஃபார் யூ வியூயர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மைக்கேல் மதன காமராஜன் அமெரிக்காவில் தான் ஒவ்வொரு வீட்லேயும் MMKR அப்படியே ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சு மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு வச்சுருக்காங்க. செடி போர் அடிச்சுதான் அதை போட்டு பார்த்துருவாங்க. சினிமா நடிகர்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னாங்க. அதற்கு பிறகு எங்கள் வீட்டில் அப்பளும் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தாங்க, ஏதோ வேலைக்கு போ, ஏதோ ஜாப்புக்கு போ, வாங்கி தரேங்க. என்னை வாழ வச்சது சினிமா, என்னை வாழ வச்சது இந்த திரைப்படத்துறை, அதை விட்டு நான் போக மாட்டேன்.